வணக்கம். நகர் ஒருங்கிணைப்பு இயக்ககம் டிடிசிபி இதில் ஃபைல் டிலே நாங்கள் திரும்ப அந்த இணையதளத்தில் கரெக்டாக செக்லிஸ்ட் படி நீங்கள் பதிவேற்றம் செய்யுங்க, உங்களுக்கு டிலே ஆகாதுன்னு சொல்கிறோம். பட் மீண்டும் கமெண்ட்ஸ்லேயும் சரி நேரடியாகவும் தொடர்பு கொண்டு நிறைய டிலே ஆகுது, எங்களால் இதை மனசு ரொம்ப பாதிக்குது, எங்களால் அலைய முடியலன்னு வயதானவர்கள்லாம் ரொம்ப சொல்கிறாங்க. சார், அதாவது பொதுமக்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன், உங்கள் சரிபார்ப்பு படிவத்தின்படி, நகர் ஒருங்கிணைப்பு இயக்ககத்தின் சரிபார்ப்பு படிவத்தின்படி, அதாவது செக்லிஸ்ட் படி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் அனுமதிக்கு உண்டான டைட்டில் படி நீங்கள் வரைபடம் தயாரிக்கப்பட்டு பதிவு பெற்ற பொறியாளரிடம் நீங்கள் அணுகி எல்லாத்தையும் கொடுத்து வரைபடம் தயாரித்து பதிவேற்றம் செஞ்சீங்கன்னா, இணையதளத்தில் ஆன்லைனில் சப்மிஷன் கொடுத்தீங்கன்னா, அவங்க ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஸ்கூட்னி பண்ணி, அதாவது கூராய்வு செஞ்சு உங்களுடைய இடத்த நேரடியாக இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்க. இடநேராய்வு செஞ்சு அதுக்கு உண்டான ரிப்போர்ட்டை இணையதளத்திலே போடுவாங்க. திருப்பி உங்கள் பதிவு பெற்ற பொறியாளர் அதை சரி பார்த்து அதை அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டில் கரெக்டாக இருக்கா, அவர் தயாரிக்கப்பட்ட வரைபடத்தின்படி அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துக்கிறணும். இது ஒரு வகை. செகண்ட் பதிவு பெற்ற பொறியாளர் தயாரிக்கப்பட்ட வரைபடமோ அவர் அந்த பதிவேற்றம் செஞ்ச அந்த ஆவணங்களில் ஏதேனும் குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் நகர் ஒருங்கிணைப்பு இயக்கத்திலேருந்து கால் ஃபார் பர்டிகுலர்ஸ், அதாவது கூடுதல் விவரங்கள் கோரப்படும். அதாவது உங்களுக்கு ஏதாவது அதில் அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, ஒரு 4 மாநில பிரச்சனை இருக்குது, இல்லை எஃப்என்பியில் இருக்குது, இல்லை பட்டாவில் ஏதாவது எரர் இருக்குது, இல்லை டாக்குமெண்ட்டில் இருக்குன்னா அவங்க கால் ஃபார், இல்லை வரைபடத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, வரைபடத்தில் சின்ன விஷயங்கள் சரியான முறையில் வரைபடம் தயாரிக்கப்படலைன்னா கால் ஃபார் பர்டிகுலர்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. அதை உங்கள் பதிவு பெற்ற பொறியாளர் அதை கிளியர் பண்ணியாச்சுன்னா உடனடியாக உங்களுக்கு டிமாண்டு, கட்டட அனுமதியாக இருந்தால் டிமாண்டு, இல்லை மனைப்பிரிவு ஒப்புதலுக்காண்டி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ரோட் பேட்டர்னு இது உறுதியான முறையில் கொடுத்துருவாங்க. இதில் அலையிறதுக்கெல்லாம் வேலை இல்லை. ஒருவேளை இதையும் மீறி உங்களுக்கு அங்கே இடர்பாடுகள் இருக்குன்னா நீங்கள் மாவட்ட அளவில் இயங்க அந்த அலுவலகத்தில், நகர ஒருங்கிணைப்பு இயக்கத்தில் மாவட்ட அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கீழ்நிலை, அதாவது ஒரு சர்வேயர், நில அலுவலர், இல்லை D3 வரைவாளர் நிலை 3, இல்லை சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர், இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்குது. அவங்ககிட்ட போய் நீங்கள் முறையிடுங்க. அவங்களே அதை சரி பண்ணி சரி நாளைக்கு வாங்க, இல்லை ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் சரி பண்ணிடுறோம்னு சொல்லிடுவாங்க. அதுவும் மீறி டிலே ஆச்சுன்னா நீங்கள் மாவட்டத்தோட தலைமை அலுவலர், உதவி இயக்குனர் நிலையில் இருப்பாங்க, இல்லை துணை இயக்குனர் நிலையில் இருப்பாங்க, இல்லை இணை இயக்குனர் நிலையில் இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்து முறையிடுங்க, எங்களுக்கு நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டோம், எங்கள் கோப்பில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஃபைல் எடுத்துகிட்டு வர சொல்லி பார்த்து உங்களுக்கு அதோட நிலையை விளக்குவாங்க. அதுலேயும் உங்களுக்கு திருப்தியாக இல்லைன்னா நகர் ஒருங்கிணைப்பு இயக்குனர், ஒரு ஐஏஎஸ் கேடரில் ஒரு ஆஃபீஸர், ஒரு அலுவலர் சென்னை தலைமையகத்தில் இருக்காங்க. அவங்க இயக்குனர் நகர் ஒருங்கிணைப்பு இருக்காங்க. டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் தலைமையகம் கோயம்பேட்டில் இருக்குது. அவங்கள போய் சந்தித்து உங்களுடைய கோப்பு சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா உடனடியாக உங்களுடைய கோப்பு அனுமதி அளிக்கப்படும். இதில் எந்த விதத்துலேயும் மாற்றம் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் பதிவு பெற்ற பொறியாளர் அவர் செக்லிஸ்ட் படி இது எல்லாத்தையும் பதிவேற்றம் செஞ்சுருக்கணும், முறையாக வரைபடம் தயாரிக்கப்படணும். அப்படி இருந்து உங்களுக்கு டிலே ஆகுது, தாமதப்படுது உங்கள் கோப்பு அப்படின்னா நீ உங்களை அணுகி தீர்வு காணலாம். ரெங்கா பிளானர்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி.